ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த யூடியூப் வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் எழுதிய ஆழ்கடல் ஆய்வு பயணம் அப்படிங்கிற புத்தகத்திற்கான ஒரு மதிப்புரையை தான் பார்க்க போகிறோம். ஏற்காடு இளங்கோ அறிவியல் எழுத்தாளர் திரு ஏற்காடு இளங்கோ அவர்களை பற்றி ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல அவர்கள் விக்கி மூலத்தில் புகைப்படங்களை இணைத்ததை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம தெளிவாகவே பேசியிருந்தோம். தற்போது ஆழ்கடல் ஆய்வு பயணம் அப்படிங்கிற சாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி இன்னைக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மதிப்பாய்வு செய்யலாம் அப்படின்னு தோன்றியது. ஏற்கனவே இந்த புத்தகத்திற்கான மதிப்புரையை நான் bookday.in அப்படிங்கிற தளத்துக்கு எழுதி அனுப்பி இருந்தேன். ஒரு வித்தியாசமான தலைப்பு. விண்வெளியை பற்றி தமிழில் ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வெளிவந்திருக்கும். விண்மீன்களுடன் விளையாடுவோம், விண்வெளியின் விந்தைகள் என்ன, அப்படி இப்படின்னு நிறைய தலைப்புகளில் தமிழ் அறிவியல் எழுத்தாளர்கள் விண்வெளி பற்றி ஏகோபித்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தமிழில் ஆழ்கடல் பற்றி வந்த புத்தகங்கள் வெகு சிலவே. டெக்ஸ்ட் புக்ஸ், அதாவது பாட புத்தகங்கள் இருக்கலாம், ஆராய்ச்சி நூல்கள் இருக்கலாம். ஆனால் வெகுஜன மக்களுக்கான அறிவியல் புத்தகமாக இந்த ஆழ்கடல் ஆய்வு பயணம் அமைந்திருக்கிறது. மிகச்சரியாக சொல்ல போனால் 2024 வருடம் நவம்பர் மாதம் இந்த புத்தகம் வெளியாகி இருந்தது. சேலம் புத்தக கண்காட்சியில் வைத்து அமைச்சரால் வெளியிடப்பட்டது என்று நினைக்கிறேன். அதன் பிறகு சார் தான் இந்த புத்தகத்தை பெர்சனல் காப்பியை அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த புத்தகத்தை நான் முழுவதுமாக படித்திருக்கிறேன். ஆழ்கடலுக்கு சென்று வந்தவர்கள் யார், ஆழ்கடலில் என்ன மாதிரியான அதிசயமான விஷயங்கள் இருக்கின்றன, நாம் எதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உலகத்திலேயே ரொம்பவும் நீளமான கடற்கரை மெரினா பீச் அப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அதற்கு பின்னாடி உள்ள அறிவியல் காரணங்கள், நீளமான கடற்கரை எது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. எதிரொலி, கடலில் எப்படி எதிரொலி ஏற்படும், ஒலி எடை, டைவிங் செய்வது, ஆழமாக ஸ்கூபா டைவிங் பண்றதை பத்தி, அதற்கு அப்புறமாக முத்து குளிப்பது, நீர் விளையாட்டுகள், ஆழ்கடலுக்குள்ள என்ன மாதிரியான விளையாட்டுகள் செய்யறாங்க, அதுல என்னென்ன உலக சாதனைகளை, இந்த புத்தகம் எழுதப்பட்டது வரையிலாக செய்யப்பட்ட உலக சாதனைகள் என்னென்ன, பயிற்சிகள், ஸ்கூபா டைவிங்குடைய நன்மைகள், அந்த மாதிரியான விஷயங்கள். அதற்கு அப்புறமாக நாடுகள் மேற்கொண்ட கடலாய்வு திட்டங்கள், ரஷ்யாவினுடைய இராணுவ திட்டம், கடலுக்குள் மனிதர்கள் செல்வதற்கான வாகனங்கள், நம்ம அந்த ஆழ்கடலுக்குள் பயணித்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஓஷியன் கேட் என்று நினைக்கிறேன், சி கேட் ஆர் ஓஷியன் கேட் என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய கப்பல், ஆழ்கடல் கப்பல் அழுத்தத்தின் காரணமாக பிரச்சனையை சந்தித்த விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். அது மாதிரியான பிரச்சனைகள் என்னென்ன ஏற்படும், எந்த ஆழத்து வரைக்கும் நம்ம போகலாம், மரியானா ட்ரென்ச்சை பற்றி, அதற்கப்புறமா ஆழத்தை ஆய்விடுவதற்கு என்ன சோனார் தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்துவாங்க அதை பற்றி, ஆழ்கடலுக்குள் சென்று வந்தவர்கள் ஜேம்ஸ் கேமரூன், கேத்ரின் சலிவன், வனேசா ஓப்ரையன், ஜிம் விக்கின்டன், ஜான் ரோஸ்ட் போன்றவர்களை பற்றி எல்லாம் இதுல தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ட திட்டுகள், நீரோட்டத்தின் வகைகள், அதனுடைய பயன்கள், ஆழ்கடல்ல எந்த பகுதியில மீன்கள் அதிகமாக இருக்கும், எந்தெந்த நிலவியல் சூழல்கள் மாறுபாடு ஏற்படும், வெப்பநிலை மாற்றம், ஒவ்வொரு பெருங்கடல்களை பற்றியுமே குறிப்புகள் என்ன இருக்குது நீங்க பார்க்க முடியும். அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அதனுடைய எல்லைகள், சதுர கிலோமீட்டர் அளவுல கூட என்ன கொடுத்துருக்குறாங்க. ஆசிரியர் ரொம்ப தெளிவாக அதை தொகுத்திருக்கிறார். இத்தனை கடல்கள் இருக்கின்றன, கடல்களில் இத்தனை வகைப்பாடுகள் இருக்கின்றதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும். மொத்தமா 18 கடல்கள் இருப்பதாக, திருக்கடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஆசிரியர் தகவல்களை கொடுத்திருக்கிறார். உலகின் மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல், இதனுடைய சதுர கிலோமீட்டர் பரப்பானது 22,70,000 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்டது அப்படின்னு ஆசிரியர் எழுதியிருக்கிறார். செங்கடல்ல 1 லிட்டர் தண்ணீரில் 49 பங்கு உப்பை கொண்டது செங்கடல். அதாவது செங்கடல்ல போனீங்கன்னா நீங்க எப்படி மிதப்பீங்க அப்படின்லாம் வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பற்றி ஆசிரியர் ரொம்பவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழில் இது ஒரு முன்னோடி புத்தகம். நான் அதைத்தான் திரும்ப திரும்ப குறிப்பிட விரும்புகிறேன். தமிழில் இது ஒரு முன்னோடி புத்தகம். வெகு சில புத்தகங்களே ஆழ்கடல் பற்றி வந்திருக்கிறது. அதில் இது ஒரு முக்கியமான புத்தகம். ஆசிரியருக்கு இது 117வது புத்தகம். ஏற்காடு இளங்கோ சார் அவர்களுக்கு இது ஒரு 117வது, அவருடைய தனிப்பட்ட புத்தக வரிசையில் 117வது புத்தகம். இந்த புத்தகத்தை
ஹவுரா பதிப்பக குழுமத்தினுடைய மங்கை வெளியீடு வெளியிட்டிருக்கிறது. இந்த புத்தகம் 2024 நவம்பர் மாதம் வெளியான ஒரு புத்தகம். நிச்சயமாக ஒரு வித்தியாசமான வாசிப்பை வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இவ்வளவு நாட்கள் விண்வெளியை பற்றி மட்டுமே நம்முடைய சிந்தனை இருந்து வந்த காலத்துல ஆழ்கடலுக்குள்ளும் அறிவியல் அதிசயங்கள் புரிந்திருக்கின்றன. அதற்கு ஒரு முகவுரையை கொடுப்பதற்கு இந்த புத்தகம் சிறப்பானதாக இருக்கும். நிச்சயமா வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு முறை படித்து பாருங்கள். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. உண்மையிலேயே இது போன்ற புத்தகங்கள் தமிழில் இன்னும் வர வேண்டும். இது போன்ற நுட்பமான ஆழமான கருத்தியல் கொண்ட புத்தகங்கள் தமிழில் வெளிவந்தால் மகிழ்ச்சிதான். ஆசிரியருக்கு நன்றிகள். மற்றபடி இந்த புத்தகத்தை கூட சார் தான் நமக்கு அனுப்பி வைத்திருந்தார். உண்மையிலேயே ஒரு மதிப்புமிக்க புத்தகம். நூற்றுக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகி இருக்கிறது. நிச்சயமா வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். இது போல நிறைய புத்தகங்களை பற்றி அவ்வப்போது மதிப்புரைகள் கொடுப்பேன். வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனல்ல வந்து பாருங்க. என்னுடைய வாசிப்பில் நான் கடந்து வந்த புத்தகங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து மதிப்புரைகள் கொடுக்கலான்னு இருக்கிறேன். தொடர்ந்து எதிர்பார்ப்பது உங்களுடைய ஆதரவை. நன்றி, வணக்கம்.